உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லே. நம்முடைய இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு, நாம் நம்மை ஒழுங்காக வைத்துக்கொள்ள வேண்டும். மனிதன் கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும், தன்னை ஒழுங்காக வைத்துக்கொள்ள வேண்டும். இதை காட்டுவதற்காக இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு, மனிதன் முறுமுறுக்க கூடாது. இந்த ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல, பரலோகத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார், அது அவருடைய தேசம். நரகம் பிசாசின் தேசம், பூமி மனிதனுடைய தேசம். பரலோகத்தில் 100% கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. பாதாளத்தில் 100% சாத்தானுடைய கிரியைகள் வெளிப்படுகிறது. இந்த பூமியிலே கர்த்தருடைய கிரியைகளும் வெளிப்படுகிறது, பிசாசினுடைய கிரியைகளும் வெளிப்படுகிறது. கர்த்தரும் பேசுகிறார், பிசாசும் பேசுகிறான். கர்த்தர் சொல்லியிருக்காரு, இதோ ஜீவனையும் மரணத்தையும், நன்மையையும் தீமையையும், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னே வைத்திருக்கிறேன். நீயும் உன் பிள்ளைகளும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாக நீ ஜீவனை தெரிந்து கொள். நீ ஜீவனை தெரிந்து கொள், நீ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், நீ நன்மையை தெரிந்து கொள், நீ கர்த்தரை தெரிந்து கொள். தெரிந்து கொள்ளுதல் மனிதனுடைய வேலை. கர்த்தர் மனிதனுக்காக தெரிந்து கொள்ள முடியாது, பிசாசும் மனிதனுக்காக தெரிந்து கொள்ள முடியாது. கணவனுக்காக மனைவி தெரிந்து கொள்ள முடியாது, மனைவிக்காக கணவன் தெரிந்து கொள்ள முடியாது. அவனவன் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக நமக்கு போதிக்கிறது. யூ சூஸ், சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். என்ன விஷயம் நீங்க சூஸ் பண்ண கர்த்தர் சொல்றாரு? அவர் உங்களை அப்படி சிருஷ்டித்திருக்கிறார். தெரிந்து கொள்ளக்கூடிய திராணி உடையவர்களாக மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். மனுஷன் கீ கொடுத்தா ஓடுற பொம்மை இல்லை. அப்படின்னா கர்த்தர் கீ கொடுத்து விட்டு இதை செய், இதை செய், இதை செய், இதை செய்யாத, செய்யாத, செய்யாதன்னு அப்படியே ஒரு ப்ரோக்ராம் பண்ணி உள்ளுக்கையே அதை வச்சிருவார். ஆனால் அப்படி அவர் செய்யவில்லை. அவர் இவனை சுயாதீன உள்ளவனாக, தெரிந்தெடுக்கக்கூடிய திராணி உள்ளவனாக, நல்ல மூளை அறிவு உள்ளவனாக, எதையும் வாசித்தால் புரிந்து கொள்ளக்கூடியவனாக, மனிதர்களை நிதானிக்கிறவனாக, சாத்தானை நிதானிக்கிறவனாக, கர்த்தரை நிதானிக்கிறவனாக அவர் அவனை உண்டாக்கி இருக்கிறார். எனவே மனிதன்தான் தெரிந்தெடுக்க வேண்டும். நான் எப்படி வாழப்போறேன்றதை மனிதன் தெரிந்தெடுக்க வேண்டும். ஆனால் இந்த பூமியில் இருக்க எல்லா நாளும் கர்த்தர் அவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார், பிசாசு அவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறான், மனிதர்கள் அவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மனிதன்தான் நிதானித்து எது வேண்டும் என்பதை தெரிந்தெடுக்க வேண்டும். இந்த பூமியிலே மனிதன் தெரிந்தெடுப்பதற்காக, கடவுளை தெரிந்தெடுப்பதற்காக அவர் பல முறைகளை வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் சில முறைகள் இருந்தது. யாரையாவது அனுப்புவார், ஒரு ப்ராஃபட் வருவார், அல்லது ஒரு தேவ மனிதன் ஒருவன் வருவான், அல்லது ஒரு ராஜா வருவார். சில நேரத்தில் கர்த்தரே வருவார், கர்த்தருடைய தூதர்கள் வருவார்கள், வந்து பேசுவார்கள், வழி நடத்துவார்கள். இது பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு முறை. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே, புதிய ஏற்பாடு எப்போது ஆரம்பிக்கிறது? இயேசு மரித்து உயிர்த்து பரலோகத்திற்கு போனதற்கு பின்புதான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அவரே பேசினார், குமாரனை கொண்டு பிதா பேசினார் என்று பைபிள் சொல்லுது. அதற்கு பிறகு
அவர் பிரசங்கம் பண்ணும்படியாக தன்னுடைய சீஷர்களை அனுப்பினார். பிறகு ஒவ்வொரு விசுவாசியையும் அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக கட்டளை கொடுத்திருக்கிறார். பிரசங்கம் என்ன பிரசங்கம்? இயேசு பண்ணார்ல அந்த பிரசங்கம். யோவான் ஸ்நானகம் ஒரு பிரசங்கம் பண்ணான். என்ன பிரசங்கம் பண்ணான்? மனம் திரும்புங்கள், கோடாலி இப்போதே மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மனுஷன்தான் அது. மனுஷன் கர்த்தருடைய பிள்ளையாக வாழ வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், கனி கொடுக்க வேண்டும், முடிவிலே பரலோகம் போகணும். இயேசு என்ன பிரசங்கம் பண்ணாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்குது, நான் வந்துட்டேன், நான் தான் ரட்சகர், உனக்கிட்ட பக்கத்தில் தான் நிற்கிறேன், சமீபமாக இருக்கேன், உன் இருதயத்தில் பேசிக்கிட்டே இருக்கேன், மனம் திரும்புங்கள். இயேசு சீஷர்களை தனக்காக தெரிந்து கொண்டார். சீஷர்களை அனுப்புகிறார். எப்படி அனுப்புகிறாரு? எப்படி அனுப்புகிறாரு? அவர் சொல்கிறாரு, ஓநாய்களுக்குள்ள ஆடுகளை அனுப்புகிற மாதிரி நான் அனுப்புகிறேன். இங்கே பூமியில் சாத்தான் என்ற ஓநாய் இருக்கிறான். அவன் மனிதர்களை கெடுத்து வைத்திருக்கிறான், அவர்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன் அப்படி சொன்னார். இந்த சீஷர்களுக்கு அவர் சொன்னார், போய் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணுங்கள். அதான் சொன்னார். அவர் பரமேறுவதற்கு முன்பாக நமக்கு என்ன சொல்லிவிட்டு போனார்? எல்லா மனிதர்களுக்கும் உலகத்தின் முடிவு பரியந்தும் சதா காலமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி. நற்செய்தி என்ன? உன் பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற காலம் இது, முற்றுப்புள்ளி வச்சிரு, மனம் திரும்பு, அவர் பக்கத்தில் இருக்காரு, உன் பக்கத்தில் இருக்காரு, ஏற்றுக்கோ, அவருடைய வழியில் நட, நான் உனக்கு என்னுடைய வார்த்தைகள் அடங்கிய ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கிறேன், வாசி, புரிஞ்சுக்க. அது மனம் திரும்புதல். இதுதான் சுவிசேஷம். இந்த வேலையை செய்வதற்கு அவர் மனிதர்களை தேர்ந்தெடுக்கிறார். அவர்கள் போய் பிரசங்கிக்கிறார்கள். கட்டாயப்படுத்தலை. காதுள்ளவன் கேட்க கடவன். காது இருக்கா? புறக்காது இருக்கு, உள்ள ஆவிக்குரிய காது இருக்கு, மனக்காது இருக்கு. அது கேட்கட்டும். கேட்டு மனம் திரும்பி நல்ல கனி கொடுங்கள். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது. நல்ல நீரூற்றிலிருந்து தித்திப்பான தண்ணீர் வரும், அது கசப்பான தண்ணீரை கொடுக்காது. ஒரே இருதயத்திலிருந்து நல்லதும் கெட்டதும் வருமா? நல்ல தண்ணீரும் கெட்ட தண்ணீரும் ஒரே ஊற்றிலிருந்து வராது. உங்கள் இருதயம் நன்றாக இருக்குமானால் நீங்கள் நல்ல தண்ணீரை கொடுப்பீர்கள், நல்லதை பேசுவீங்க, நல்லதை செய்வீங்க, கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வீர்கள். இருதயம் சரியில்லை என்றால் மாற்றி மாற்றி தான் மனுஷன் பேசுவான். ஒரு நேரம் கர்த்தர் கர்த்தர்மா, இன்னொரு நேரம் பணம் பணம்பான், இன்னொரு நேரம் என்னென்னத்தையோ பேசுவான் மனிதன். கர்த்தர் சொல்கிறாரு, இருதயத்தை கடினப்படுத்தாத, இருதயத்தை என்கிட்ட கொண்டு வா, உனக்கு இந்த கல்லான இருதயத்தை நான் எடுத்து போட்டு விட்டு சதையான இருதயத்தை கொடுக்கிறேன். ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் கர்த்தர் தான் முத செய்கிறாரு. வா, உன் இருதயத்தை எனக்கு தா. அப்படியே பைபிள் சொல்லுது, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா, என்கிட்ட கொடு, நான் அதை சரிப்படுத்துகிறேன். நம்முடைய இருதயத்தை சரிப்படுத்துகிறது இயேசுடைய இரத்தம். எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து நீதிமான்களாக, பரிசுத்தவான்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக அப்படி கர்த்தர் நம்மை மாற்றி விடுகிறார். அதுக்கு தான் இருதயத்தை கர்த்தரிடத்திலே கொடுப்பது. இந்த மனிதர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவர்கள் செய்ய வேண்டிய வேலை தினம் ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிடணும். அதுதான் வேத வசனங்கள். பைபிளை படிக்கணும், வேறு வழியே கிடையாது. வீட்டில் உட்காந்து அழுகிறதுனால இருதயம் ஒன்றும் ஸ்திரப்படாது. உட்காந்து புலம்புறதுனால இருதயம்
ஸ்திரப்படாது. சும்மா கோயிலுக்கு வந்தேன், பேருக்கு போகணும், வரணும்ல, கோயிலுக்கு வராமல் இருந்தால் நல்லா இல்லைல்ல. அதுக்காக பைபிளை சும்மா தூக்கிட்டு வந்து உட்காந்துருந்து பிரயோஜனம் இல்லை. சொல்லப்படுகிறதை கவனிக்க வேண்டும், அந்த கவனித்ததை இருதயத்தில் வைக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிறது போல மனிதன் வாழ வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், நீ எனக்கு சாட்சியா இரு. சாட்சியை, ஏன் சாட்சியை நீ கெடுத்து போட்டுறாத, எனக்கு சாட்சியாக இரு. எப்படி இயேசு வாழ்ந்தாரோ அதுபோல வாழ்ந்து கொள்வதற்கு அவர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இவர்கள் இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டவர்கள், இட்ஸ் a நியூ கைண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் they are. இதுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு உயிரி உலகத்தில் வாழவே இல்லை. பழைய பாவ மனுஷன் செத்து போய்விட்டான். இப்போது புதிய மனிதன் பிறந்திருக்கிறான். மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். இந்த பூமியில் மறுபடியும் பிறக்க வேண்டும். நாம் மறுபடியும் பிறக்கும்போது நாம் ஒரு இதுக்கு முன்னால் வாழ்ந்திராத ஒரு புதிய மனிதனாக பிறந்து கொள்ளுகிறோம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆள் இருந்ததே இல்லை. அப்படி ஒவ்வொரு தனி மனிதனும் மாற்றப்படுகிறான், மறுபடி பிறக்கிறான். இந்த மனிதனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், என்ன செஞ்சாலும் வாய்க்கும். அவன் சொல்வதன்படியே நடக்கும். அவன் சொல்லி சொன்னபடி ஆகும் என்று விசுவாசித்தால், சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். அவன் செய்வது வாய்க்கும், அவன் சொல்வது நடக்கும். அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்படுவது எதுவும் வாய்க்காது. யார் என்ன முயற்சி செய்தாலும், பெயரை கெடுக்க வேண்டும், ஆளை இப்படி ஆக்கணும் அப்படி ஆக்கணும், எல்லாம் நடக்காது. ஏன்னா கர்த்தர் அப்படி ஒரு சட்ட திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த மறுபடி பிறந்தவர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். அதான் ஒரு பரிசுத்தவான் இருந்தாராம். அவரும் அவருடைய பிள்ளைகளும் எப்பையும் வீட்டில் சாயங்காலம் ஆன உடனே சத்தமாக பாட்டு பாடுவாங்களாம், பைபிள் வாசிப்பாங்களாம், ஜெபம் பண்ணுவாங்களாம். ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளை பிரசங்கம் பண்ணணும்னு அந்த அப்பா சொல்லுவாராம். அதே போல் நடக்குமா. அதே பக்கத்தில் இருந்த ஒரு எதிரி, அவனுக்கு இவங்களை எப்படியாவது அழிக்கணும். அதனால் அவன் ஒரு மந்திரவாதிகிட்ட போனானா, இவங்களுக்கு விரோதம் என்னமா செஞ்சு விடுன்னு சொல்லிட்டு நிறையா பணம் கொடுத்தானா. அவன் அந்த மந்திரவாதியுடைய வீடு வேறு இடத்துல இருக்குது. அவன் செஞ்சு பார்க்குறானா, அவன் ஏவர ஒரு பிசாசு கூட இங்கே போக மாட்டேங்குது. அவன் சொல்கிறான், நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன், போய் அவனை அழிச்சிட்டு வா. ரத்த பலி கொடுத்து பார்த்துருக்கான், என்னென்னமோ செஞ்சு பார்த்துருக்கான். ஆனாக்கா அந்த பிசாசு ஒன்றும் செய்யலை. என்ன தான் நடக்குது, இதை போய் பார்க்கணுன்னு அந்த மந்திரவாதி வந்தானா. அப்படியே வந்துக்கிட்டே இருக்கானா. அந்த தெரு திரும்பினோன்னு பார்த்தா அந்த வீடு, அந்த குறிப்பிட்ட வீடு நெருப்பு பற்றி கொண்டு எரிந்து கொண்டு இருந்ததாம். என்னடா நம்ம போட்ட இது பழிச்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்தானா, மேலே நெருப்பு எரியுது, வீட்டை தொடவே இல்லை நெருப்பு. வானத்திலிருந்து அக்கினி ஒரு பாதுகாப்பை இந்த வீட்டிற்கு கொடுத்து கொண்டிருந்தது. இது எப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் வீட்டு வாசலில் நின்று பார்த்தானா, உள்ளேருந்து ஒரே பாட்டான். கர்த்தரை துதித்து பாடி போற்றி அல்லேலியா ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தாவே வாரும், என்னை ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளும்னு எல்லாம் அங்கே ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது அவர்களை காப்பாற்றியது. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. யாரும் உங்களுக்கு விரோதமாக எதையும் செய்ய முடியாது. அப்பேற்பட்ட பாதுகாப்பை கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்று வரை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த மனிதர்களுக்கு கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மறுபடி பிறந்தவர்களுக்கு, நீ இந்த பூமியிலே கட்டுகிறது பரலோகத்திலே கட்டப்படும், நீ இந்த பூமியிலே கட்டவிழ்ப்பது பரலோகத்திலே கட்டவிழ்க்கப்படும். இவர்கள் அதிகாரத்திற்கு இவர்களை விட்டு விட்டார். நீ என்னுடைய வல்லமையை எடுத்துக்கொள், என்னுடைய அதிகாரத்தை எடுத்துக்கொள், நீ செய்து கொள். உனக்காக நான் புதுசாக வந்து எதையும் செய்ய போகிறது இல்லை. கர்த்தர் உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்வதற்காக அவர் திரும்ப வந்து இறங்கி திரும்ப ஒரு தடவை சிலுவைக்கு போகிறதெல்லாம் கிடையாது. He has already finished the work.
யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் த ஃபினிஷ்ட் ஒர்க் ஆஃப் ஜீசஸ் ஆன் த கிராஸ். கல்வாரி சிலுவையிலே அவர் பாடுபட்டு செய்து முடித்த எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், அதன்படி பேச வேண்டும். ஆண்டவர் சொல்லிட்டார், பேசு. நீ பூமியில் கட்டுறது நான் பரலோகத்தில் கட்டுறேன். பூமியில் நீ எதை அனுமதிக்கிறையோ அதை நான் பரலோகத்தில் அனுமதிக்கிறேன். நீ பூமியில் எதை கட்டவிழ்கிறாயோ அதை நான் பரலோகத்திலே கட்டவிழ்கிறேன். நீ தான் தீர்மானிக்கணும், இது உன் வாழ்க்கை. ஏன் எந்த மனிதனை சாத்தான் தோற்கடித்து பாவத்துக்கு உட்படுத்தினானோ இப்போது அந்த மனிதன் வெளியே வருவதற்கு, பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கான கிரயத்தை தேவகுமாரன் செலுத்தி இருக்கிறார். அதனால உங்களுக்கு அவருடைய சகல அதிகாரத்தையும் அனுபவிக்கிற உரிமையை கொடுத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படி விசுவாசிக்கிற உங்களிடத்திலே அவர் காட்ட விரும்புகிற மேன்மையான காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் சபைக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறார். அந்த வல்லமை, அந்த மகிமை, அதன் மேன்மை, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்வது? பைபிள் தான். இதைத்தான் திரும்ப திரும்ப வாசிக்கணும். சும்மா இதை தூக்கி இப்படி ஒரு முத்தம் கொடுத்து வச்சுக்கிற புஸ்தகம் இல்லை. வீட்டில் நல்ல கண்ணாடி டப்பாவில் அதை வச்சு இந்த வசனத்தை அப்படி திருப்பி 23ஆம் சங்கீதத்தை வர்றவங்களாம் வாசிக்கிறாப்புல திறந்து வச்சுக்கிறது இல்லை. நோ, இது இங்கே இருக்கணும். தினம் தினம் படிக்கணும், திரும்ப திரும்ப படிக்கணும். நான் சொல்கிறேங்க, இது போர் அடிக்கவே போர் அடிக்காது. இது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமானது, ரொம்ப இனிமையானது, இன்பமானது, நம்பிக்கை கொடுக்கக்கூடியது, சுகமாக்கக்கூடியது, பிசாசுகளை துரத்தக்கூடியது. அப்படிப்பட்ட வார்த்தைகள் அடங்கியது இந்த புத்தகம். இதை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை இரவும் பகலும் இதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாய்க்கவான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இதில் தியானம் படிக்கிறது, மனப்பாடம் பண்ணுறது, வாயால் அறிக்கை பண்ணுறது, வார்த்தையை அறிக்கை பண்ணுறது, திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணுறது. போர் அடிக்காதா? தினம் தானே இட்லி சாப்பிட்ற, போரா அடிச்சு போச்சு? ஒரு நாள் அடிக்கலையில் தினம் தினம் சோறு தான், சாம்பார் தான். ஆச்சி மிளகாத்தூளை போடுறதா, சக்தி மிளகாத்தூளை போடுறதா, இல்லைன்னா எங்கள் அம்மா ஒன்று போடுவாங்க அந்த காம்பினேஷனை போடுறதா, மாற்றி மாற்றி சாம்பாரை போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு இடம் விடாமல் கையை க்ளீன் பண்ணிடுறது நாக்கிலேயே. என்னைக்காவது சாம்பார் போர் அடிச்சிருக்கு? எங்கள் வீட்டில் தினம் சாம்பார் தான். உங்கள் பாஸ்டருக்கு சாம்பார் தான் வேணும். என்ன சாம்பார்ப்பா வேணும்? சுரக்காய் சாம்பார் வை. நல்லது. அதெல்லாம் போர் அடிக்கவே அடிக்காது. கர்த்தருடைய வார்த்தை அது நல்ல நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. நாம் அனுப்பும் காரியத்தை வாய்க்க பண்ணக்கூடிய வார்த்தைகள். அதை மெடிடேட் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, அதை அறிக்கை பண்ணுங்க. கர்த்தர் சொன்னார் யோசுவாட்ட, யோசுவா நீ நல்லா இருக்கணுமா, நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கணுமா, நீ ஒன்று செய். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமும் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக வாயிலே வச்சிருடா. என்ன இந்த பைபிளை வாயில் கடித்து தொங்க விட்டுக்கிறதா? நோ, இருதயத்தில் வச்சு வாயினால் அறிக்கை செய், பேசு, வசனங்களை பேசு. என்ன வேணுமோ அதுக்குரிய வசனத்தை பேசு. சுகம் வேணுமா, சுகத்துக்கான வசனத்தை எழுதி வச்சுட்டு அதை பேசு. பேசிக்கொண்டே இரு. எது வரைக்கும் பேசணும்? சுகத்தை பெற்றுக்கொள்ளும் வரை பேச வேண்டும். ஒவ்வொன்றிற்கும் வசனம் இருக்கிறது. அதை வாசித்து படித்து புரிந்து கொண்டு இருதயத்தில் வைத்து இரவும் பகலும் அதிலே தியானமாய் இருக்கும்போது நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீர்கள். எடுக்கலாம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம். ஏதோ பிசாசு ரிட்டையர்ட் ஆகிட்டான்னு நினச்சிடக்கூடாது. அவன் அப்படியே சோஃபாவில் சாஞ்சு படித்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க. அவன் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்போதும் யாரை விழுங்கலாமோன்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி ஜெயிப்பது என்று இங்கே நமக்கு சொல்லி கொடுக்கிறார். 2 கொரிந்தியர் 10:3-4 பாருங்க. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் இந்த பூமியில் பாடியில் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம், இந்த மாம்சத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கோம். இது இருந்தால் தான் இங்கே நடக்க முடியும், வேலை செய்ய முடியும்.
நாங்கள் இப்படி மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இங்கே பிரச்சனை வருதா? வருதுல்ல, தினம் வருது. ஒரு நாளைக்கு 10 கூட வருது. பிரச்சனை தினம் வருது. இதை எப்படி மேற்கொள்வது? அதெல்லாம் வாய் கர்த்தர் கொடுத்துருக்காரு, சண்டை போட்டே சரிப்படுத்திடுவோம். வாய் சண்டை பிரச்சனையே தீர்க்காது. கை சண்டை, நான் பலவான், கையில் நான் ஒரு குத்து விட்டேன்னாக்க எதிரியை ஜெயிச்சிடுவேன். நோ நோ நோ, கை சண்டையும் பிரயோஜனம் இல்லை. கோர்ட் இருக்குது, அங்கே போயிடுவேன், கோர்ட்டில் போட்டு ஜெயிச்சிடுவேன். மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. ஆனால் எங்கள் ஊரில் நல்ல பஞ்சாயத்து இருக்குது. எங்கள் ஊர் பஞ்சாயத்து தான் கோர்ட்டை விட பெருசு. எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் வச்சு ஜெயிச்சிடுவேன். இல்லை, இதெல்லாம் ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாங்கள் மாம்சத்தில் நடந்தாலும் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் நாங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்ல. மாம்சத்தின்படி நாங்கள் போர் செய்ய மாட்டோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. எங்கள் போராயுதங்கள் மாம்சத்துக்குரியது இல்லைங்க, அது அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ள ஆயுதங்கள். தேவனுடைய பலன் எங்கள் ஆயுதங்களில் இருக்கிறது. அது அரண்களை நிர்மூலமாக்குகிறது. எந்த அரண்? நீங்கள் உங்கள் தலையிலே போட்டு வைத்திருக்கிற, மூளையிலே போட்டு வைத்திருக்கிற, உங்கள் ஆவியிலே போட்டு வைத்திருக்கிற அரணான கோட்டை நீங்க தான் போட்டு வச்சிருக்கீங்க. பயம் என்ற கோட்டை, சந்தேகம் என்ற கோட்டை, அவிசுவாசம் என்ற கோட்டை, அதை போட்டு நீங்களே உங்கள் ஆவி மனிதனை கட்டி வைத்திருக்கிறீர்கள். அதுக்குள்ள உக்காந்துருக்கிறீங்க. உங்களால் சரியா எண்ண முடியல, சரியா யோசிக்க முடியல, கர்த்தரை போல சிந்திக்க முடியவில்லை, கர்த்தரை போல பேச முடியவில்லை, வசனத்தை விசுவாசிக்கவில்லை, வசனத்தின் மேல எந்த நம்பிக்கையும் இல்லை. ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, பேரை மாத்தியாச்சு. அதுதான் நம்ம சர்ச்சில் எல்லாம் பேரெல்லாம் மாத்துறதே இல்லை. ஞானஸ்நானம் எடுத்துக்கோ, உன் இருதயத்தை மாத்திக்கோ, உன் ஆவி மறுபடியும் பிறந்துக்கணும், அவ்வளவுதான். கர்த்தர் சொல்றாரு, இந்த அரணான கோட்டையை வைத்து என்னால் முடியாது, நான் எல்லாம் பண்ணிட்டேன், என்னால் ஜெயிக்க முடியல. நான் சொல்றேன், இந்த பேச்சே உங்களை ஜெயிக்கவே விடாது. இந்த எண்ண கோட்டைகளை உடைத்து தகர்த்து எறி. கர்த்தர் பேசுகிறது போல பேச பழகிக்கொள், வார்த்தைகளை விசுவாசிக்க பழகிக்கொள். இவர் என்ன பண்றாரு? எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு. பிசாசு எப்படிப்பட்ட கோட்டையை உங்க எண்ணத்துல போட்டு வச்சிருந்தாலும் அதை நிர்மூலமாக்கக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த எண்ண கோட்டைகளை தகர்த்து எறிய உங்களால் முடியும். அதற்கான தேவ பலமுள்ள ஆயுதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவ பலமுள்ள ஆயுதங்கள், எல்லாரும் சொல்லலாம், தேவ பலமுள்ள ஆயுதங்களாகிய வசனத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். தேவன் சொல்வது போல என்னால் விசுவாசிக்க முடியும், வாழ முடியும், ஜெயிக்க முடியும். ஆமா, 5வது வசனம் பாருங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனே அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எவைகளால்? தேவன் கொடுத்திருக்கிற அந்த பலமுள்ள, தேவ பலமுள்ள ஆயுதங்களை கொண்டு தேவனை நாங்கள் எந்த தர்க்கங்களையும் 4 பேர் பேசுவாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் சாமி சாமின்ட்டு போகிற, எப்போ பார்த்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிற, பைபிளை தூக்கிக்கிற, உன் வாழ்க்கையில் ஒன்றும் முன்னேற்றம் இல்லையே, நீ ஜெயிக்கலையே, நீ தோத்துக்கிட்டு இருக்க, உனக்கு உதவி செய்ய ஒரு நாதி இல்லையே, நீ என்னத்தை சாதிக்க போற, என்னத்துக்கு கோயிலுக்கு போற. இதுதான் பிசாசு பேசுகிற வார்த்தை, இதுதான் தர்க்கம். அவன் உங்களோட தர்க்கிக்கிறான். எப்படியாவது அந்த தர்க்கம் எங்க நடக்குது? உங்க மனசுல தாங்க நடக்குது. உங்க மனம்தான் போராட்ட களம், அங்கதான் அவன் கிரியை செய்கிறான். எப்படி? இந்த உங்க மூளையை வச்சு நீங்க கோட்டை கட்டி வச்சிருக்கீங்கல்ல, அதை வச்சுட்டு அவன் உங்களோட தர்க்கிக்கிறான். உள்ளே இருதயத்திலே நடக்கிற போராட்டங்கள்,
அவைகளால், தேவ பலமுள்ள ஆயுதங்களால், வேத வசனங்களால், பரிசுத்த ஆவியானவரால், இயேசுவின் இரத்தத்தால், கர்த்தர் கொடுக்கிற உதவியால், அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும், உள்ள ஒரு பெருமை எழும்புது, என்னால், நான் படிச்சிருக்கேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் காசு சேர்த்து வச்சிருக்கேன், நான் பாரு தாம்பிட்டு உயரத்தில் இருக்கிறேன், எல்லாரும் எனக்கு கீழே, அப்படி ஒரு மேட்டிமை இருக்கா இருதயத்தில்? அந்த மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும், எனக்குள்ளே எழும்புகிற எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். என்ன எண்ணம்? அதுக்கு முதல்ல விலங்கு போடு, கொண்டு போய் ஜெயிலில் போடு, ஆவிக்குரிய ஜெயிலில் போடு, ஆவிக்குரிய விலங்க போடு. உனக்கு நல்ல எதிர்காலமே இல்லைன்னு அவன் சொல்லுவான். அந்த வார்த்தை, அந்த எண்ணம், அந்த யோசனைக்கு முதல்ல விலங்கு மாட்டி விடு, கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே போடு. விரோதமாய் எழும்புகிறது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கீழ்ப்படியும்படியாக சிறைப்படுத்துங்கள். எதுவும் ஃப்ரீயாக இருக்க விடாதீங்க. எந்த எண்ணமும் அப்படியே தலையில் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. யோசனையில் நம்ம யோசனையில் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான விலங்கு போடணும். சும்மா அப்படி தட்டினோன்னு உடையிற விலங்கெல்லாம் போடக்கூடாது. டிவியில் பார்க்கலாம்ல, நல்ல விலங்கு போடாப்புல போலீஸ்காரர் போட்டு போவார். அங்கிட்டிருந்து ஒரு லேடி வரும், என்னப்பா உன்னைய விலங்கு போட்டாங்களா? அங்கே பக்கத்தில் கல் எடுத்து இப்படி தட்டும், உடனே விலங்கு உடஞ்சிரும். இதெல்லாம் சும்மா ஷோ விலங்கு. ஆவிக்குரிய விலங்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், அதை மாட்டி விடுங்க. எந்த எண்ணத்தையும், என்னென்ன எண்ணம் தலையில் தோணுதோ எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய, கிறிஸ்துவுக்கு அந்த எண்ணம் கீழ்ப்படணும். நடக்காது, போகாது, வேண்டாம், தெரியாது, ஒன்றுமில்லை, இந்த மாதிரியான பேச்சுகளை பேச வைக்கிற எண்ணங்கள் எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்து. அப்படிப்பட்ட ஆட்கள் நாங்கள் என்று அவன் சொல்லுகிறான். எபேசியர் 4:27 சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அவன் வருவான், தோள் மேலே ஏறி உட்காருவான், காதுக்குள்ளே பேசுவான், இந்தாப்பா நீ ரொம்ப பாவம், நீ ரொம்ப ஏழை, இந்தாப்பா நீ ரொம்பலாம் படிக்கலை, இந்தாப்பா உனக்கு உதவியெல்லாம் கிடையாது, பாவம், நீ தனிமரம், நீ பாவம்ப்பா, காதுக்குள்ளே பேசுவான். உடனே அந்த காலத்துலலாம் எங்கள் ஊர்களில் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாட்டை கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த மாடுக்கு நல்லா அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, கழுத்தில் நல்லா பெரிய பெரிய ஜலங்க போட்டிருக்கும், கொம்புலாம் நல்லா, அதுக்கு அந்த கொம்பு ஷார்ப்பு கொம்பில் என்னமோ 2 மணியெல்லாம் மாட்டி விட்டுருப்பான், நல்ல சட்டை மாட்டுக்கு போட்டு விட்டுருப்பான். ஜம்முன்னு வரும் பாருங்க, மாடு அசைஞ்சு வர்றது பார்த்தாக்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். வந்த உடனே வீட்டுக்கு முன்னால் வந்து நிற்கும். அவன் சொல்லுவான், ஐயாவுக்கு நல்ல காலம் பிறக்கிறது இல்லை. உடனே மாடு சொல்லுவான், ஆமாம் 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 ஆமாம். ஐயா நினச்சிக்குவார், மாடு தலையாட்டின உடனே நல்ல காலம் பிறந்துச்சுன்னு நினச்சிக்குவார். ஐயா வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுதுல்ல, மாடு பூம்பூம் மாடு. இப்படி பூம்பூம் மாடு மாதிரி இருந்துடக்கூடாது. அவன் வந்து சொல்லுவான், கர்த்தர் சொல்கிறாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இரு. அவன் வந்து காதில் ஓதுறப்ப உடனே இப்படி தலையாட்டி இருக்கக்கூடாது, சொல்லணும், ஏசு நாமத்தில் போடா, உன்னை கட்டுறேன், கீழ்ப்படுத்துகிறேன், நீ தோற்கடிக்கப்பட்டவன், உனக்காக ஒரு நரகம் குறிக்கப்பட்டு இருக்கிறது, உனக்கு தீர்ப்பு வழங்கியாச்சு, ஆனால் அந்த நாள் தான் இன்னும் குறிக்கப்படலை. அந்த நாளில் உன்னைய ஒரே ஒரு தூதன் வந்து ஒரே ஒரு சங்கிலியில் கட்டி உன்னை நரகத்துக்கு அனுப்பிடுவான் சொல்லணும். பிசாசுக்கு ஞாபகப்படுத்தணும். கர்த்தர் தான் சொல்கிறாரு, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். எபேசியர் 6:11 பாருங்கள், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். பிசாசு உங்களை டைவர்ட் பண்ணுறதுக்கு முயற்சிப்பான். போதும், நல்ல வாழ்க்கை வாழ்ந்தது போதும், ரொம்ப நல்லவனா யோக்கியனா இருந்தது போதும், பரவாயில்ல, ஒரு சின்ன தப்பு பண்ணிக்க, அண்ணன் வீட்டு கல்யாணம் அன்னைக்கு கொஞ்சமாக குடிச்சு பார்த்துக்க வந்து சொல்லுவான். பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவன் பொய்யன்,
அவன் திருடன், அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் என்ன பைபிளையா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறான்? அவன் எப்படியாவது தேவனை கீழே தள்ளிட்டு அவர் சீட்டில் ஏறி உக்காந்து பூமியில் இருக்க எல்லாரையும் கெடுத்து தான் காலுக்கு கீழே விழ வைக்கணுன்றதுக்காக தேவனோடைய யுத்தம் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கவன். ஒரு தடவை கொஞ்சம் முயற்சி எடுத்தான், கர்த்தர் தட்டாலும் தள்ளினாரு. கீழே விழுந்த வேகத்தில் பூமி இருளாய் வெறுமையாய் ஒன்றுமில்லாமையாய் போய்விட்டது. அதனால தேவன் தெரிந்து தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். எதற்காக? மரிப்பதற்காக. எதற்காக? அவர் மூலமாய் மற்ற எல்லா பிள்ளைகளும் ரட்சிக்கப்படுவதற்காக. தேவனுடைய அநாதி திட்டம் இது அவனுக்கு புரியாது. அப்படி புரிஞ்சிருந்தா ஏசுநாதர் அவன் சிலுவையில் ஏற விட்டுருக்கவே மாட்டான், அவர்கிட்ட வந்து சோதனையை கொடுத்துருக்கவே மாட்டான். ஆனால் என்ன இருந்தாலும் சாத்தா முட்டா பைய தானே, முட்டாளுக்கு என்ன அறிவு இருக்க போகுது? அவன் அந்த சொத்த மண்டையை வச்சுக்கிட்டு அவன் வந்து உங்ககிட்ட அதையும் இதையும் பேசி புழுகிறான். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். தேவன் தன்னுடைய சர்வாயுத வர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எடுத்து போடு. ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, நீதி என்னும் மார்க்கவசம், ஆவியின் பட்டயமாகிய வசனம், சத்தியம் என்னும் அரைக்கச்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை உயர்த்தி பிடியுங்கள். போடு, சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்க. ஏனென்றால் உன்னுடைய போராட்டம் மாம்சத்துக்கானது அல்ல. இதெல்லாம் போட்டுக்கோ, நீ ஜெயிப்ப. கர்த்தர் தான் சொல்லியிருக்காரு. பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. மனுஷ கொலைபாதகன், உங்கள் வீட்டில் ஒரு சாவு நடக்குதா? மனுஷ கொலைபாதகனாகிய பிசாசு வந்திருக்கான், அவனுக்கு இடம் கொடுத்துருக்க. உடனே நீ காத்துக்கல, கொலையை செஞ்சுட்டு போயிட்டான். அவ்வளோதான். நீ காலை முழுசும் அழுகணும், இதுதான் அவனுக்கு வேணும். ஆனால் நீ என்ன செய்ய போகிறாய்? ஆத்மாவே எழுப்பி நிற்பாயா? சர்வாயுத வர்க்கத்தை போட்டுக்கொண்டு இனி எந்த நாசமும் எனக்கு வரக்கூடாது என்று கர்த்தருடைய பெயரை, நாமத்தை, இரத்தத்தை சொல்லி பரிசுத்தாவில் நிறைந்து ஜீவிப்பாயா? நீ தீர்மானிக்க வேண்டும். ஆசீர்வாதம், சாபம், வாழ்வு, தாழ்வு, நன்மை, தீமை எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. யூ சூஸ். ஆண்டவர் வந்து உனக்காக ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. அவர் சொல்றாரு, நீ பூமியில் இருக்க, இது உன் தேசம், மனிதர்களுடைய தேசம். மனிதன்தான் இங்கே பேச வேண்டும், மனிதன்தான் தெரிந்து கொள்ள வேண்டும், மனிதன்தான் கிரியை செய்ய வேண்டும், மனிதன்தான் கட்ட வேண்டும், மனிதன்தான் பரிசுத்தாவிலே நிறைந்து விசுவாசித்து சாட்சியாக வாழ வேண்டும். எல்லாவற்றையும் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த பிசாசு எப்படிப்பட்டவன்? பொல்லாதவன். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 சொல்லுகிறது, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன். இரவும் பகலும் அவன் வந்து உங்கள் மேலே குற்றம் சாட்டிக்கிட்டு தான் இருப்பான். நீ இதை செஞ்சுருக்கலாம், நீ அதை செஞ்சுருக்கலாம், நீ அப்படி பேசியிருக்கலாம், நீ இப்படி பேசியிருக்கலாம், நீ அதை கொடுத்துருக்கலாம். ஆடாடாடா, பிசாசு எத்தனை உங்கள் இருதயத்தை போர்க்களமாக மாற்றி விடுகிறான். உங்களை கண்டதையும் பேச வைக்கிறான். ஆனால் நீங்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி நீதிமானாக்கி இருக்கிறது. நீங்கள் நீதிமான்கள். அந்த உணர்வு எப்போதும் இருக்கட்டும். நான் ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பார், நான் சொன்னபடி நடக்கும், அதை விசுவாசிக்கணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் உங்களுக்காக செய்து முடித்திருக்கிற அந்த பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். I am born again, மறுபடி பிறந்திருக்கிறேன். I am a new creation, நான் புது சிருஷ்டி, என்னால் முடியும், அதை சொல்லணும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். இயேசு கிறிஸ்து கிட்ட 3 சோதனைகளை பிசாசு கொண்டு வந்து கொடுத்தான். 3ஐயும் சாட்சியின் வசனத்தை சொல்லி சொல்லி இயேசு ஜெயித்தார். மனிதனாக வந்த இயேசு, மாம்சத்தில் வந்த இயேசு, பூமியிலே வாழ்ந்த இயேசு இடறி விழுந்திருந்தார்னா செத்தார் அவர். அவ்வளோதான், நரகத்துக்கு போயிருப்பார், பரலோகத்துக்குலாம் போயிருக்க முடியாது. ஆனால் அந்த இயேசு வசனத்தை சொல்லி ஜெயித்தார். நாமும் வசனத்தை சொல்லி ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் சொல்வதை கேட்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கீகரிக்க வேண்டும், அதை சுதந்திரமாக்க வேண்டும். இந்த விகில்ஸ்வர்த்னு ஒரு மனிதர்,
ஏப்பா ஆயிடுச்சா மணி, நீ எங்கன வச்சேன்னு நான் கவனிக்கலை. ஆயிடுச்சு, போச்சுடா. சரி, விகில்ஸ்வர்த் அந்த மனிதர் பாருங்க, ரொம்ப வல்லமையானவர். ஒரு 13 பேரை உயிரோடு எழுப்பினவர், செத்தவங்களை உயிரோடு எழுப்பினவர். பெரிய பெரிய நல்ல வல்லமையான காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் அவருடைய ஊழியத்தில் செஞ்சது. கர்த்தர் அப்படியே விசுவாசிப்பார், வசனத்தை அப்படியே ஏற்றுக்குவார். வசனம் தான் 24 மணி நேரமும் ஒரு பைபிளை தூக்கிட்டே தான் இருப்பார். அவர் பாக்கெட்டில் புதிய ஏற்பாடு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல மனிதர். அந்த மனிதரை ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டுருந்தார். இவர் ஒரு ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம்லாம் பண்ணி முடித்து ஜபம்லாம் முடிஞ்ச பிறகு அந்த பாஸ்டர் சொன்னார், ஐயா, என் சபையில் ஒரு அம்மா வயதானவங்க, ஆனால் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியத்துக்காக, எழுப்புதலுக்காக, தேச ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப முடியாமல் சில வருடங்களாக படுக்கையில் இருக்காங்க, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுவீங்களா? கட்டாயம் வர்றேன். போனார். அங்கே பார்த்தா அந்த அம்மா மோசமான நிலையில் படுத்துருக்காங்க. போய் அவர் கேட்டாராம், அம்மா, நான் உனக்காக ஜெபம் பண்ண போகிறேன், சுகமாகும்னு நீ நம்புறியா? உடனே அங்கே மேலே மாடிப்படியில் ஒரு உருவம் உட்காந்துருந்துருக்கு. அது அதெல்லாம் சுகமாகாது, எனக்கு திட்டமாக தெரியும் அப்படின்னு இந்த அம்மாவுடைய புருஷன் மூளையில் உட்காந்து சொல்கிறான். இவர் என்ன என்ன இந்த அம்மா சொல்லுது, நீங்கள் வந்துட்டீங்க, நான் சுகமாயிருவேன். உடனே இயேசுவி நாமத்தினால எழுந்து நட அப்படின்னோடனே எந்திரிச்சிச்சு, துள்ளி குதிச்சுன்னு நடந்துருச்சு. இதை பார்த்தோன்னா அந்த புருஷன், ஐயோ, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோ, எனக்கும் ஜெபம் பண்ணு, நானும் வர்றேன்னா. யூ ஓல்டு ஃபூல், ரிப்பென்ட், முட்டா கிழவனே, மனம் திரும்பு. இந்த விகில்ஸ்வர்த்துக்கிட்ட ஐஸ் வைக்கிறது, நைஸாக பேசுறது, தடவி கொடுக்கறது, சோப்பு போடுறது, தலையில் வெண்ணெய் வைக்கிறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யூ ஓல்டு ஃபூல், ரிப்பென்ட், முட்டா கிழவனே, மனம் திரும்பு. கிழவன் அழுக ஆரம்பித்தான் பாருங்க. அழுன்னு அழுதுட்டு இறங்கி வந்தான். இரக்கமுள்ள கர்த்தாவே, இவனுக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணார். உடனே அந்த ஆளும் ஜெபமாயிட்டார். கர்த்தர் வல்லமை உள்ளவர், உனக்கு செய்வார். அந்த முட்டாள் கிழவனை போல உளராத, பேசாத, வாய் மூடு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. கரெக்டாக மட்டும் பேசு, வேண்டதை பேசு, பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. ஓகே, காட் பிளஸ் யூ.